ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னே எனக்கு தெரியலங்க. இந்த மாதிரி ஸ்கின் வந்து பீல் ஆகும் அப்படின்னா 2 காரணத்தினால மட்டும்தான் பீல் ஆகும். ஒன்று, ஏதாவது தடவி இந்த மாதிரி க்ளவ் வச்சு ரப் பண்ணால் பீல் ஆகும். 2வது, ரொம்ப நாளாக குளிக்கலைன்னா பீல் ஆகும். டெய்லி குளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு க்ளவ் வச்சு தடவினீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பீல் ஆகாது. பட் இந்த வீடியோவில் என்ன தான் சொல்ல வராங்க? சரி, ஓகே, என்கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்போலியேஷன், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கின் ரிமூவ் ஆகுறது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போலியேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். டெய்லி இந்த மாதிரி எக்ஸ்போலியேட் பண்ணுறதுலாம் வந்து இட்ஸ் ஹார்ம்ஃபுல். எக்ஸ்போலியேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் சில கண்டிஷன் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹார்ஷான ஸ்க்ரப்ஸ் வச்சு நீங்கள் எக்ஸ்போலியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சின்ன டேஸ் வரும், இன்ஃப்ளமேஷன் வரும், ரேஷஸ் வந்து உண்டாகும். இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நானா வந்து ஒரு கெமிக்கல் ஆசிட் வச்சு நான் பண்றேன் அப்படின்னாலுமே வந்து அதுவே வந்து பர்னிங்கா வந்து உண்டாகும். ஓவரா நீங்க எக்ஸ்போலியேட் பண்ணாலுமே வந்து தட்ஸ் கோயிங் டு காஸ் ஸ்டார்ஸ், தட்ஸ் கோயிங் டு காஸ் இன்ட்ரடியூஸ் மோர் இன்ஃபெக்ஷன்ஸ். அண்ட் தென் சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்போலியேஷன் பண்ணவே கூடாது. சொல்லப்போனால் சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு வந்து நானே பீலிங்கே பண்ண மாட்டேன். சரி, எப்படி தான் எக்ஸ்போலியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 பாயிண்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரத்தில் 1 வாட்டி இல்லைனா 2 வாட்டி வந்து நீங்கள் எக்ஸ்போலியேட் பண்ணலாம். ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டரே பண்ணிக்கலாம், லூஃபாஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்போலியேஷன் பண்ணியாச்சு, ஸ்கின் வந்து பீல் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கண்ட்ரோல்ட் எக்ஸ்போலியேஷன் உங்களுக்கு ஃபேஸில் எஸ்பெஷலி பண்ணணும் அப்படின்னா வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பண்ணிக்கோங்க. அண்ட் வீட்டில் எந்த ஒரு ஹோம் ரெமெடிஸுமே ட்ரை பண்ண வேண்டாம். மேலும் இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் டிப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். தேங்க்யூ.